இன்னைக்கு நம்ம அன்னாசி பழத்துல மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வெறும் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்க அன்னாசி பழத்துல மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இனி அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுவையான மோர் குழம்பு செய்கிறதுக்கு அன்னாச்சி பழத்தோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. பாதி அன்னாச்சி பழத்தை கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க அன்னாச்சி பழம் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்துற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. அது வேகக்கூடிய நேரத்திலே மிக்ஸி ஜாரில் 10 சின்ன உள்ளியை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பாதி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. தொட்டு பார்க்கும்போது லைட்டாக திருன்னு இருக்கணும். இப்போ அதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிட்டு அன்னாசி பழம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா குழைவாக வேகணும்னு தேவையில்லை. அந்த தண்ணி எல்லாமே வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இந்த மோர் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப கெட்டியாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பார்த்து சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதி வரட்டும். இது கொதிக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரண்டி வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு உடனேயே கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு கொதிக்கக்கூடாது. அதனால ஃபஸ்ட்டே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தயிரை சேர்த்துக்கோங்க. குழம்போட பக்குவத்தை பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. கரெக்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லிக்கீரையை நறுக்கி இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு தடுக்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வத்தல் அப்படி இல்லைன்னா 2 மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் குழம்புல சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டான அன்னாசி பழம் மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த அன்னாசி பழம் மோர் குழம்பு நான் கல்யாண வீட்டில் தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அன்னாசி பழம் மோர் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.